தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உலக அரசியல் படிக்க லண்டன் சென்றுள்ள நிலையில் தமிழகத்தில் பாஜகவை வழிநடத்துவதற்கு ராஜா அவர்கள் தலைமையில் 6 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா அவர்கள் அண்ணாமலைக்கு டஃப் கொடுக்கும் வகையில் அதிமுக மற்றும் திமுகவிற்கு எதிராக விமர்சனங்களை வைத்து வருகிறார். அடடே, என்னப்பா இதற்கு அண்ணாமலையே தேவலாம் போலையே என்று அரசியல் கட்சிகள் விழி பிதுங்கி உள்ளனர். அதே போல சும்மா அதிரடியாக களத்தில் இறங்கி பம்பரம் போல் சுழல்கிறார். பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கைக்காக செயலி ஒன்றை உருவாக்கி அதில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் சேருவதற்காக முன்னெடுப்பு நடவடிக்கைகளை ஜரூராக செய்து வருகிறார். பாஜக கட்சியினர் அனைவரையும் இதில் இறங்கி வேலை செய்வதற்கு 1 கோடி இலக்கு நிர்ணயித்து இருக்கிறார். இணையதளத்தில் லிங்க் கொடுக்கப்பட்டு மக்கள் பூர்த்தி செய்தவுடன் OTP ஒன்று அனுப்பப்படும். அவர்கள் உடனடியாக பாஜக உறுப்பினராக சேர்க்கப்படலாம். அதற்கு உண்டான வசதிகள் செய்து தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட அனைத்து பாஜக முக்கிய புள்ளிகளும் இதில் இறங்கி பணியாற்றுவதற்காக ஆணையிட்டிருக்கிறார். ஒரு பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு 400 பேர் கொண்ட கமிட்டியாக செயல்படும். மேலும் மீண்டும் பழைய பாஜக உறுப்பினர்கள் புதுப்பித்துக் கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாட்டினால் முன்பு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அல்லவா? அதாவது குற்ற பின்னணி உள்ளவர்கள் பாஜகவில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்று. அந்த குற்றச்சாட்டும் இப்பொழுது நிவர்த்தி செய்யப்படும். கட்சி தலைமையின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஆள்சேர்ப்பு பணி தொடங்கி உள்ளதாக ராஜா தெரிவித்துள்ளார். இது ஒருபுறம் இருக்க, கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைமை பொறுப்பேற்றுள்ளது குறித்து தமிழக ஆளுநரிடம் தெரிவித்து வாழ்த்துக்களை பெறுவதற்காக ஆளுநர் மாளிகை சென்றுள்ளார் ராஜா. அப்போதே செய்தி ஊடகங்கள் சலசலத்தன. அது மட்டுமா, அப்பாடி இப்போதுதான் பாஜகவில் எல்லோரும் சுதந்திரமாக செயல்படுவதாக பெருமூச்சு விட்டனர். பாஜகவினர் மட்டுமல்ல, அதிமுகவும் பெருமூச்சு விட்டதுதான் வேடிக்கை. அதிமுக உறுப்பினர்கள் ராஜாவிற்கு ஆதரவு கரம் நீட்டியிருக்கிறார்கள். மரியாதை தெரிந்தவர், பண்பாளர் என்றெல்லாம் போற்றுகின்றனர். எதிர்காலம் எப்படி இருக்குமோ பார்க்கலாம். அதாவது ஒரு முக்கிய கருத்து முன்வைக்கப்படுகிறது. தற்போது ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் 6 பேரும் RSS இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது டெல்லி சென்றுள்ளார் ராஜா என்பதுதான் லேட்டஸ்ட் தகவல். அங்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க இருக்கிறார். அப்படியே நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கட்சி மேலிடம் கூறுவதை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது.